இப்ப எப்படி தெரியுமா? இப்ப சரி பயங்கரமான காலம். ஒரு பெண்ணுக்கு ஒரு கல்யாணத்துக்கு புகையில, இப்ப ஒரு நிக்காஹ் வீட்டுக்கு ஒரு பெண்ணுக்கு புகையலாம். தன்னை முகத்தை மூடி மறைச்சி யாருக்கும் காட்டாம தன்னை ஒளிச்சு மறைச்சி வச்ச ஒரு பெண்ணுக்கு இன்றைக்கு நிக்காஹ் விட்டு போறது பயம். பயம் எங்கிருந்தாவது சொத்தெடுத்து பேஸ்புக்ல தனிப்பேன். என்ன தோட இவங்க பேஸ்புக்குள்ள யாரு போட்டு எங்க அமானிதம் வைத்தது? எங்க அமானிதம் வைத்தது? பெண் தண்ட முகத்தை மறைச்சாள், பேஸ் கவர் பண்றாள், தன்னை யாருக்கும் வெளிப்படுத்தாம அவர் மார்க்க பணியை செய்வாள். இது இன்னும் ஒரு பொம்புல அவர் எல்லா கையில ஸ்மார்ட் போன் இருக்குது. மாஷா அல்லாஹ் வேண்டிய அதுல இருக்குது ஆன்லைன் என்ன 4G வந்து இப்ப இருக்கும். இப்ப என்ன செய்றாங்க? சாப்பிட்டு கொண்டு டேபிள்ல அப்லோட் பண்ணிடுறாங்க. வீட்டுக்கு போகும் நீங்க பார்த்தா மாப்பிள்ள குழம்புறாரு, என்ன உண்ட போட்டோ இங்க இருக்குது, பேஸ்புக்ல இருக்குது. யாரு போட்டது? எவரு போட்டது? பயந்து கொங்கோ, பயந்து கொங்கோ. சில சாஃப்ட்வேர் இருக்குது, ஆச்சரியமான சாஃப்ட்வேர். போட்டோ எடுத்து உடுப்ப கலட்டோ போயிடும். இந்த கிரீன் பிக்சர் கிரீன் பேக்ரவுண்ட்ல போட்டா எடுத்தா அதுக்கு என்ன பேக்ரவுண்டே கொடுக்கிடும். நாங்க இருக்கிற உலகம் இந்த உலகத்தை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. நான் தான் சொல்றது, இந்த ஜமான் வலிமாக்களுக்கும் போற காலம் அல்ல, எஸ்பெஷலி பெண்களுக்கு. எஸ்பெஷலி பெண்களுக்கு ஒரு காலம் எல்டிடி காலத்துல பேக் எல்லாம் செக் பண்ணி உள்ளுக்கு போட்ட கல்யாணத்துக்கு வரக்குள்ள இப்ப போன் கொன்ற வானம் போன் எடுத்துக்கொண்டு வந்தா கல்யாணத்துக்கு உள்ளுக்கு எடுக்கலன்னு சொல்லித்தான் நோட் இதுல கல்யாண கார்டுல இது பண்ணி பிரிண்ட் பண்ணித்தான் உள்ளுக்கு எடுக்க வேண்டி வரும். நான் சொல்ற ஜோக் இல்லையா, வெரி சீரியஸ். இதனால டிவோர்ஸ் நடக்கும், இதனால டிவோர்ஸ் நடக்கும். அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாப்பானாக, எல்லாரையும் பாதுகாப்பான். சில அர்த்தங்களை மக்கள் தெரியாத்தனத்தை செய்வாங்க, தெரியாத்தனத்தை செய்வாங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நாங்க வாழ்ற யுகத்தை புரியணும். குர்ஆன்ல இன்னும் ஒரு சம்பவம் இருக்குது. இது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து மீது பட்ட விருப்பம் அதை அடைஞ்சு கொள்றதுக்கு வாப்பாட்ட பேச்சு சொல்லி மஹர் கொடுத்து நிக்காஹ் செய்ய வச்சு அந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்து கல்யாணம் முடிச்சு கொண்டு ஹலாலாம். இன்னும் ஒரு முறைக்குது விருப்பம் வந்துச்சுது அடைஞ்சு கொள்ளோம், எப்படி சரி அடைய பார்க்கிறது. இதுக்கு உதாரணம் யார் தெரியுமா? அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கெடுத்த அந்த பொம்புல. அந்த பொம்புளுக்கு ஒரு ஆசை வந்துட்டது. யார் மீது? யூசுஃபின் மீது. ஜினாவுடைய விடயத்தில் பெண்களுடைய பாட் ரொம்ப கூட, பெண்களுடைய பாட் ரொம்ப கூட. அந்த பெண்ணுக்கு ஒரு விருப்பம் அது யூசுப் அடையணும். ஆனா கல்யாணம் முடிச்சிருக்கிறான், கல்யாணம் முடிச்சிருக்கிறான், ஏற்கனவே கல்யாணம் முடிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வகாலத் இம்ராத்துல் அஸீஸ், அஸீஸுடைய மனைவி. ஆனா இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே growth, அவங்களோட அழகு, அவங்களோட பியூட்டி, அவங்களோட ஹன்சம் இதெல்லாம் பார்த்து அந்த பொம்பளை கீக்கலா போயிட்டது. இப்ப என்ன செய்வாங்க தெரியுமா? தவறு செய்யக்கூடியவங்க சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டே இருப்பாங்க. எலிய பிடிக்கிறதுக்கு பூனை பார்க்கிற மாதிரி. எங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, எங்க சந்தர்ப்பம் கிடைச்சது, என்ன நடக்குது, எப்ப மாப்பிள்ள வெளியே போறாரு, எப்ப சட்டம் நேரும், என்ன நடக்கும் என்று சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டே இருப்பாங்க. இந்த பொம்பளையும் சந்தர்ப்பம் பார்த்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் உத்தியோகபூர்வ விஜயத்துக்காக வேண்டி அரசன் வெளியே போயிட்டார். وراودته التي هو في بيتها عن نفسه وغلقت الابواب. குர்ஆன் சொல்லுது கதவெல்லாம் மூடிட்டார், எல்லா டோர் க்ளோஸ், சாவியை கையில் எடுத்துக் கொண்டார். இப்ப வீட்டுக்குள்ள யாரும் இல்லை, யாருக்கும் வரையலா, தனியே இருக்கிறான். இப்ப யூசுப் கூப்பிட்ட பாவத்தின் இருக்கமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடந்தையாக இல்ல. قال معاذ الله, சொன்னாங்க அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அல்லாஹ் என்ன பாதுகாப்பானா.
கிணத்திலிருந்த என்ன தூக்கி இந்த இடத்துல வெச்சத்துக்கு பிறகு நான் ரப்புக்கு மாறு செய்யவா? நான் கிணத்துல இருந்தவன், அழிஞ்சு போறதுக்கு இருந்தவன், கேட்பார் பாப்பாரற்ற நிலையில் இருந்தவன். அல்லாஹ் என்ன அரண்மனையில வாழ வச்சான். இந்த எஜமான் என்ன இங்க கொண்டு வச்சாரு. இவ்வளவு எல்லாம் எனக்கு செஞ்ச எஜமானுக்கு நான் துரோகம் செய்யவா? அல்லாஹ் என்ன பாதுகாப்பாராக சொல்லி போட்டு வாயால சொல்லிட்டு மட்டும் இருக்கல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓடி போனாங்க. கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது என்பது யூசுஃபுக்கு தெரியும். இப்ப ஓடி வேலை இல்லைன்றதும் தெரியும். ஆனா எவ்வளோ ஓடேலுமோ அவ்வளோ ஓடத்தான் வேண்டும். ஓடி போனாங்க கதவின் பக்கமாக. உலகத்துல 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் பாவத்தை தேடி ஓடுறாங்க, ஒரு கூட்டம் பாவத்தை விட்டு ஓடுறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாவத்தை விட்டு ஓடினாங்க. அந்த பெண் பாவத்தை தேடி ஓடினா. பின்னால போயிட்டு ஷர்ட்டை கிழிச்சிட்டா. முன்னுக்கு போறா, ஓடுறாங்க. ஷர்ட் கிழிஞ்சு கையில வந்துட்டு ஓடி போனாங்க. அல்லாஹ் கதவை அப்படியே திறந்துட்டான். அல்லாஹ் சொல்றான், பாவத்தை விட்டு நீங்க ஓடி வந்தா அந்த உதவி இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும். நான் அப்படி அல்ல, ஏசி ரூம்ல இருந்து கொண்டு அக்கௌண்டனோட வட்டியை பத்தி கணக்கு பார்த்து கொண்டு அக்கௌண்டனோட சேர்றது ஓடி அப்ளை பண்ணது சொல்லி போட்டு சொல்றது வட்டியை விட்டு வெளியே வரணும். இவங்க ஒரு நாள் வெளியே வரல. வெளியே வரல. அக்கௌண்டனை கூப்பிட்டு சொல்லணும், இங்க வா, எல்லாம் கேன்சல் பண்ணு, உள்ளதெல்லாம் வித்து சரி, இந்த வட்டியிலிருந்து முதலாவது வெளியே வாங்கும். அதுக்கு பிறகு 2வது பிசினஸ் பிளான பத்தி பேசுவோம். இதை செய்யாம இதை பேச வாரம். நாங்க பாக்குற இந்த காணியை விற்கோ மேலா, பில்டிங்கை விற்கோ மேலா, அதை விற்கோ மேலா, வாகனத்தை விற்கோ மேலா, லைஃப் ஸ்டைல குறைச்சோ மேலா, வட்டி விட்டு வெளியே வரணும். எப்படி வெளியே வர போறது? ஒரு நாள் வெளியே வரையலாம். இருக்கிறத ஓடுங்க கதவின் பக்கமாக. யூசுப் ஓடி போனாங்க கதவின் பக்கமாக. அல்லாஹ் கதவை திறந்துட்டான். கதவு துறப்படுது. அரசன் பார ரூமுக்கு விஷயம் குழம்பிட்டது. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுறான். எப்பயும் வாழ்க்கையில ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அன்பு, ஒரு பெண்ணின் மீது விருப்பம், ஒரு பெண்ணின் மீது மோகம் வந்துட்டா ஹராமான முறையில அடைஞ்சு கொள்றதுக்கு எந்த ஒரு வழியையும் யாரும் பார்க்கலாம். பெண்களோட கதைக்கிறது, பெண்களோட பேசுறது, பெண்களோட சகவாசம், இது எந்த ஹைரையும் கொண்டு சேர்க்காது. எனவே மிக வினயமாக பெண்களுடைய விடயம் குர்ஆன்ல மிக ஆழமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நான் உங்களுக்கு சொல்ற காரணம் என்னன்னா, நாங்கள் எல்லாரும் 4 வகையான பெண்களோடு டீல் பண்ணக்கூடியவங்க. தாய், மனைவி, சகோதரிகள், குழந்தைகள். இந்த 4 பேருக்கும் நாங்கள் டைரக்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த 4 பேரை பத்தி அல்லாஹ் எங்கள்கிட்ட நிச்சயமாக கேட்பான். அந்த 4 பேர்லையும் 2 பேர் நிச்சயமாக கேட்கப்படுவோம். ஒன்று யாரு? மனைவி. 2வது யாரு? குழந்தைகள். எங்கட பிள்ளைகளுடைய டிரெஸ் கோட் என்ன? எங்கட புள்ள என்ன உடுக்குது? அழகா உடுப்பாட்டுப்போம், நல்ல உடுப்பாட்டுப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் நல்லவைகளை கொண்டு அமல் செய்ய துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. நான் எத்தனை விடயங்களை பற்றி